வணக்கம். தினமலர் பேப்பரில் திருச்செந்தூர் முருகன் கோவில் கடற்கரை முருகன் கோயிலை விட்டு இறங்கும் கடற்கரையில் 25 அடி நீளத்துக்கு 10 அடி ஆழத்துக்கு பள்ளம் விழுந்துட்டுங்காங்க. 25 இது போய் இது தவறான செய்தி. திருச்செந்தூர் முருகன் கோயில் வாசல்ல இருந்து ஐயா கோயில் வரைக்கும் நான் குறிப்பிட்ட இடத்த மட்டும் தான் சொல்லுதேன். இன்றைக்கி கடற்கரை பல அடி தூரத்துக்கு கடல் தண்ணி வெளியே வந்துட்டு, இது ஒரு 6 மாதமாக அந்த நிகழ்வு நடந்துக்கிட்டு இருக்கு. 8 மாதம் ஆச்சு. கடல் அரிப்பு இன்றைக்கி சூரசம்காரம் நடந்தது. நமக்கு நிலப்பரப்பு குறைஞ்சிட்டு கடற்கரையில். அது காரணம் என்னென்னா, அருகில் கடற்கரை முருகன் கோயில் அருகிலே தூண்டில் பாலம் அமைச்சதுனால. அந்த தூண்டில் பாலத்துக்கு நான் அப்போவே கேட்டிருந்தேன், முறைப்படி அனுமதி வாங்கியிருந்தீங்களா? இப்போ இந்த இடத்துல தூண்டில் பாலம் போடவும் நமக்கு ஒரு பக்கத்துலேயே முருகன் கோயிலுக்கும் அதுக்கும் மிஞ்சி போனால் ஒரு 500 மீட்ரு தான். அப்போ இந்த பகுதியில் நீங்கள் போட சொல்ல இந்த பாதிப்பு வருங்கிறது தெரிஞ்சு ஏன் போட்டீங்க? நான் இதை எத்தனையோ தடையை தெரியப்படுத்தியிருக்கேன். மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கு தெரியப்படுத்தியிருக்கிறேன். இதை நீங்கள் ஆய்வு பண்ணுங்கள். அப்போ இடையில மீன்வளத்துறை அதிகாரிகள் சந்தித்து என்ன சொன்னாங்கன்னா, என்கிட்ட சார் நீங்கள் இந்த மாதிரி பதிவுகளை போட வேண்டாம் சார், நாங்கள் ஒரு 72 கோடியில் ஒரு பட்ஜெட் ரெடி பண்ணியிருக்கிறோம். கடலில் மிதவையை போட்டு அந்த தண்ணி அலைய வரதுடைய வேகத்தை குறைக்க போகிறோம். எனக்கு அதிர்ச்சியாக இருக்குது. நீங்கள் ஒரு செயற்கையாக கடலில் ஒரு பல கிலோமீட்டருக்கு ஒரு 2 கிலோமீட்டர்கிட்ட நீங்கள் பாறையை கொண்டு தட்டி ஒரு செயற்கை முறை அமைச்சு இந்த இயற்கை இன்றைக்கி ஏற்கு மாறாக திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு பெரிய ஆபத்தை உருவாக்கி. இதை உடனடியாக ஆய்வு பண்ணுங்கள். நடந்துட்டு சம்பவம் இதுக்கு ஆய்வு பண்ணி தீர்வு காரணமாக வேண்டாம். வெளியூரில் வர்ற பக்தர்கள், கோடிக்கணக்கான பக்தர்களுக்கு தெரியாது. அவங்க தெரிஞ்சாலும் அடுத்த நிமிஷம் வெளியூர் போயிடுவாங்க. நம்ம இந்த பக்கத்தில் இருக்க பக்தர்கள், பக்கத்தில் உள்ள எத்தனை இயக்கங்கள், இந்து இயக்கங்கள், பாரதிய ஜனதா கட்சியிலேருந்து எத்தனை இந்து அமைப்புகள் மௌனமாக இருக்குதுங்க. அப்போ எதுக்கு நீங்கள் பாரதிய ஜனதா கட்சியில் ஆலய மேம்பாட்டு பிரிவுன்னு ஒன்று வச்சுருக்கீங்க? ஒரு பிரிவுன்னு வச்சா அது செயல்பட்டுருக்கணும். அது செயல்படலை. இன்றைக்கி நம்ம முருகன் கோயில் உங்களுக்கு தெரியும், உலகத்துக்கே படிகளக்கக்கூடிய இந்த முருகன் இன்றைக்கி முருகன் கோயிலை சுற்றி அரிப்பு. நான் முருகன் கோயிலேருந்து ஐயாவளி கோயில் வரைக்கும் தான் சொல்லியிருக்கிறேன். அதுக்கப்புறம் முருகன் கோயிலுக்கு தாண்டி இந்த நிலைமை இப்போ மாறிக்கிட்டு இருக்கு. இதை இதுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு பக்தனாக, முருகனுடைய பக்தனாக நான் என்னுடைய கோரிக்கை வைக்கேன். இது உடனடியாக நான் பாரத பிரதமர் வரைக்கும் செய்தி அனுப்பியிருக்கிறேன். இது நடவடிக்கை எடுங்க. நீங்கள் முழுமையாக அரிச்சிட்டு போன பிறகு ஒன்றும் செய்ய முடியாது. நீ கிடக்கிற பேராபத்தில் நிற்கி. ஆனால் எந்த சேனல்களும் செய்தியை வெளியிட மாட்டுக்காங்க. ஏன் எனக்கு என்னன்னு தெரியல. இது எவ்வளோ பெரிய முக்கியமான ஒரு ஆபத்தில் இந்த முருகன் கோயில் இன்னைக்கு இருக்குது. அதை ஏன் யாரும் யோசிக்க மாட்டேங்கிறீங்க? ஒரு செய்தியை ஒவ்வொரு சேனலுக்கான செய்தியை விட்டால் ஒரு விழிப்புணர்ச்சி மக்களுக்கு வரும். அரசாங்கத்துக்கு ஒரு விழிப்புணர்ச்சி ஒரு மாற்றம் வராதா? தயவு செய்து ஒரு சேனல்கள், செய்திகள் எல்லாமே பொதுமக்கள் பார்க்குறதுக்காக வியாபார ரீதியாக தயவு செய்து வியாபார ரீதியாக மட்டும் பயன்படுத்தாதீங்க. அது மக்களுக்கு போகக்கூடிய நல்ல செய்திகளை நீங்கள் தெரியப்படுத்துங்க. இதில் காவல்துறையும் பங்கு இருக்குது. காவல்துறையும் இங்கே உள்ள செய்தியை மேலே கொண்டு போகணும். நான் மாவட்ட ஆட்சியர் நேரடியாகவே பேசியிருக்கேன். அவர் ஆய்வு பண்ணுறேன்னார். ஆனால் இது வரைக்கும் ஆய்வு பண்ண மாதிரி தெரில. அப்போது இந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலையில் நீங்களாம் எல்லோரும் பேப்பர் பார்த்து தான் நினைக்கிறீங்க. நான்லாம் 6 மாதமாக அந்த விஷயத்துக்கு எனக்கு செய்தி ஒரு ஃபார்மாலிட்டிஸ். நீங்கள் இயற்கையை கடற்கரையில் பாருங்கள், ஆய்வு பண்ணுங்கள். சிறப்பான ஒரு